எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மறுபடியும் ஒன் ஷாட்டாக நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு ஐடியா தெரிய வரைக்கும் ஒன் ஷாட் தான் போடலான்னு இருக்கேன். அண்ட் எஃப்எஃப் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா போடுறேன்டா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே எங்கள் ஊரில் நீங்கள் வந்து ஒரு அலப்பறை பண்ணிகிட்ருக்கீங்க. டேய், அந்த வாழைத்தரை எத்தனை தடவை சொல்கிறது? நேராகவே இல்லை, மறுபடியும் கட்டுறா. அக்கா எத்தனை தடவைக்கா நீ கட்டுறானா கட்டு. அக்கா இது ஒரு 5 தடவை கட்டிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா கோணம்லாம் இருக்கு, நீ பாருமா. ஓயம் என்ன அலப்பறை பண்ணிகிட்டு இருக்க? அது எப்படி இருந்தால் என்ன? அதெல்லாம் யார் பார்க்க போகிறா? அது அழகாக இருந்தால் தானே வீடு அழகாக இருக்கும். டேய், நீ அழகாக பண்ணி அங்கே வந்து வருவ, அந்த மாதிரி எழுதிடு சரியா? ஓகேவா? அம்மா நீ பாயசம் செஞ்சுட்டியா? அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன்டி. கொடு கொடு கொடு. என்னம்மா முந்திரி பருப்பில் போட்டு தரேன். கேட்பண்ணி போட்டேன்டி. ஒரு மாதிரியா இருக்கே. சரி பரவாயில்ல. மாமாட்ட வந்து சொதப்புனா முன்ன அப்படியே மாமா இப்போ வர்றாரு. அதெல்லாம் வந்துடுவான், எனக்கு என்ன தெரியும்? அவங்க அம்மாட்ட போய் கேளு. ஓ அப்படியா? சரி. இந்த வாழைத்தரை டேய் உனக்கு கட்ட சொன்னேன்னே இல்லையாடா? அக்கா கட்டிட்டு தாங்க இருக்கா, கொஞ்சம் மேலே மேலே. அப்படி தான். நெக்ஸ்ட்டு வேறு மாலையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சொன்னேன்ல மாமாக்கு. மாலையெல்லாம் ரெடியாக இருக்குது. அப்புறம் வேறு பேண்டெலாம் வந்துருச்சா? அங்கே தான் நிற்கிறாங்க. ஓ ஹாய். நெக்ஸ்ட்டு நான் நல்லா இருக்கேனா? நானா? நீங்கள் எப்போவுமே அழகு தான். ஓ தேங்க்ஸ். பூலாம் காஞ்சிருச்சா? இதோட 3 தடவை வச்சுட்டேன். இருந்தாலும் நான் போய் மறுபடியும் பார்த்துடுறேன். ஸோ மறுபடியும் மேக்கப்லாம் போட்டு வரீங்க, பூலாம் மறுபடியும் மாற்றிட்டு. மாமா எப்போ வருவார்? மாமா மணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்கலாம் போறீங்க. அத்தை சொல்லுமா. மாமா எப்போ வருவார் அத்தை? 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னான். ஏன் இன்னும் வரல? எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாம்மா, இல்லை ட்ரெயின் லேட்டாக இருக்கும். ஓ அப்படியா அத்தை? சரி அத்தை. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கு போயிருங்க. ட்ரெயினும் அந்த மாதிரி இல்லை, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ட்ரெயின் வந்து நின்று எல்லாருமே இறங்கிடுறாங்க. அங்கேயும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். ஸோ திரும்பி நின்றுட்டு மாலை போட்டுடலாமா? இப்படி போடலாமா? எப்படி போடலாம்? அது எதுவுமே இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அது பேர் என்ன? சரி அது வேண்டாம். மாமா அப்படி சொல்லி போடலாமா? இல்லை மாமா. வாங்க மாமா. மாமா நல்லா இருக்கீங்களா? இல்லை மாமா. சி என்னடி பண்ணுற? அக்கா என்ன மாமா போயிட்டா இருக்கா? எங்கே? அங்கே. ஐயோ ஒரு போயிட்டார். வா ஐய் வாங்கடா அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க. மாமா டேங் மாமா நில்லுங்க. ஸோ டேங் நின்று திரும்பி பார்க்குறான். ஒயன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா? உங்களுக்கு அப்படி தான் மாமா வந்தேன். மாமா குனிங்க மாமா. ஸோ அப்படியே மாலையும் போட்டு விட்றீங்க. அடிங்க சில பேண்டெலாம் வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து சிரிச்சுட்டே அவன் நல்லா இருக்கா? டேங் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு நல்லா இருக்குடி அப்படி சொல்கிறான். டேங் யார் இது? இது என் மாமா பொண்ணுடி. யார் இவ? வெள்ள பொண்ணி என் மாமாட்ட பேச விட்றாளா? மாமா இது யார்? இது என் ஃப்ரெண்டு டியா. என்ன பேர் இது? டொயான்னு. ஹலோ ஹவ் ஆர் யூ? என்னது இது? என் பேர் ஒயனுங்க. அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுரி. மாமா சும்மா தாண்டி சொன்னேன். போகலாமா? இப்போ எதுக்கு கூட வந்தா? அவ்வளோதானா? நானும் வந்திருக்கேன் பேபி. இவனை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? ஜிமென் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு ஒன்று பிடிக்காது. இவனை எது கூப்பிட்டு வராங்க? சரி போகலாம் வீட்டுக்கு. கார் எது வந்திருக்கா? வந்திருக்கு. இப்போ உட்காரு. மாமா என் கூட உட்காரு. ஸோ நீங்களும் போய் உட்காருறீங்க. டேங் வந்து நடுவில் உட்காந்துருக்கான். அந்த பக்கம் வந்துட்டியா, இந்த பக்கம் நீங்கள் முன்னாடி டிரைவர் பக்கத்தில் ஜிமின்னு. ஸோ பேண்ட் வாசிச்சு கூப்பிட்டுலாம் பின்னாடி வராங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக கட்டுறீங்க. மாமா அந்த வயல்லாம் இருக்குல்ல, நீ போனதுக்கப்புறம்லாம் மாற்றிடுவோம்மா. தென்னங்கன்றுலாம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து அப்போ அண்ணன் இப்போ தோட்டத்தில் தான் இருப்பார். ஸோ நான் அதை அப்புறமேட்டு காட்டுறேன். வேறு மாமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு மாமரம் வளர்த்துல அது வளர்ந்துச்சு மாமா. அதோட ஃபஸ்ட்டு ஃப்ரூட்லேருந்து எல்லாமே நான் தான் சாப்பிட்றேன். வேறு யாருக்குமே கொடுத்ததில்லை தெரியுமா? வாட் ஷி இஸ் டாக்கிங் அபவுட்? இவ பொருத்தி ஒன்றும் இல்லை, அவங்க தோட்டத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. தோட்டம்? வாட்ஸ் மைபி தோட்டம்? அஸ் லைக் பிக் கார்டன் where we grow many crops. என்ன இது? ஜிமின்னு வந்துட்டு ஸோ உங்களுக்கு கண்ணாடி வழியாக பார்த்துட்டு வரான். கண்ணடிச்சிட்டு திரும்பலா அப்படி சொல்லிட்டு உங்கள் வீடு வந்துடுது. நீங்கள் இறங்கிட்டு மாமா இங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு ஆரத்திலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி சுற்றிட்டு இருக்கீங்க. டியா வந்துட்டு அப்படி சிரிச்சிட்ருக்கா. சிரிக்கிறா பரிசா கலத்தி. ஸோ நீங்கள் வந்துட்டு முல்லை போங்க மாமா, உங்கள் அம்மா அங்கே தான் உட்காந்துருக்காங்க, நான் இதை போய் கொட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஜிம்மி நம்ம முன்னாடி வரான். பரவாயில்லையே ஒரு சுற்று கூடியிருக்க. என்னடா பேசுகிற பொறுக்கி? உங்களுக்கு வெக்கமே இல்லையா? சச்சா இல்லையே. இங்கே வந்து கிளம்ப முதல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வீட்டுக்குள்ளே வரல, நான் பாட்டுக்கு வாசல் நிற்கிறேன். இந்த ஊரை சுத்த பார்க்கக்கூடாதா? இது ஏன் கல் நான் நிற்கிறேன். அது இதுக்கு என்ன பார்க்குற? அது ஏன் கண்ணு?
எருமை லூஸு. ஸோ நீங்களும் வந்து உள்ளே போயிடுறீங்க. ஸோ டேயாங்க அவங்க அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு யாருப்பா? அம்மா இது வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுமா அப்படி சொன்னோடனே உங்களுக்கு அப்படியே மாதிரி ஆகிடுது. அந்த தட்டை அப்படியே கீழே போட்டுறீங்க. எல்லோரும் உங்களே பார்க்குறாங்க. சாரி மன்னிச்சிருங்க என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறீங்க. எதுக்கு அப்படி பண்ணோம் எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. ஸோ டேயாங்க வந்து உங்கள் பின்னாடி வந்து ஹக் பண்ணுறேன். இப்போ எதுக்கு பின்னாடி வந்து பிடிக்கிறேன்? அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் முன்னாடியும். எப்படி நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறது? நம்ம வீட்டுக்கு தான் சண்டை இல்லை. அதுக்குன்னு எங்கள் அம்மா வேறு நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போறியா? சச்சா இல்லையே. அதுக்கெல்லாம் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இவ சும்மா டிஸ்ட்ராக்ஷன் தான். அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்னா திசை திருப்புறது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி கடைசியில் ஒன்றை கல்யாணம் பண்ணுவேன். நிஜமாவா? அந்த பிள்ளை யார்? அந்த பிள்ளையா? என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல. ஃப்ரெண்டு மட்டும்தானே? இன்னமும் இழிச்சு பேசுது இங்கிலீஷில். அது சும்மா தாண்டி நம்ம 2 பேர் பேசிக்கிறோம்ல, அதான் அந்த முள்ள பேசுகிறான். ஓ நம்ம 2 பேர் பேசிக்கிறோம் இல்லை நார்மலாக? ஓ சரி. உங்களுக்கு பாயசெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் வாங்க வாங்க. ஸோ அப்படியே டம்ளரில் ஊற்றி கொண்டு போய் கொடுக்குறீங்க. டேங் வாங்குறதுக்கு முன்னாடி இது டீயா வாங்கி குடிச்சிட்றா. நல்லாயிருக்கு இது, நல்லாயிருக்கு டேயாங். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி உனக்கு நல்லா இல்லாமல் இருக்கும்? நானும் செஞ்சேன் வாங்கி குடிக்கிறா பாரு. ஐயோ எங்கள் அம்மா கூட நான் டேஸ்ட் பண்ண உள்ளேயே இவ்வளே. நான் என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி. மாமா இதை நீ குடி. சரி எனக்கு இன்னொரு கிளாஸ் இதை கொடு. நீங்கள் உன் மாமாவுக்கு வேற கொடு சரியா? வாமாம்மா நீ உள்ள வா. ஸோ வந்து டேங்க வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க கிச்சனுக்குள்ளே பாரு. ஸோ வந்து வீட்லேயும் ஒழிஞ்சு கொடுக்குறதா இருக்குது. இவ்வளோ எதுக்கு நீ கூட கொடுத்து வந்தேன்? டிஷு டேஷன்னு அவ்வளோ ஒன்றும் வேண்டாம் நீ அனுப்பு. நம்ம வீட்டில் ராணி சொல்கிறேன். நீயா? அவ்வளோ தெரியாது உஷா. அந்த தைரியம் இல்லை தான் நான் லெட்டர் மூலமாக சொல்லிடுறேன் மாமா. இப்போ வேண்டாம் மாமா. பாரடி அவன் என் ஃப்ரெண்டு தான். என் தங்கச்சி கல்யாணத்துக்காக வந்திருக்கான். ஸோ அவளை எப்படி போக சொல்ல முடியும்? இன்னும் பாதி ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க நாளைக்கு நாளைக்கு. ஸோ அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா இவன் என் கூட இருக்க மாட்டான். அவ்வளோதான். தொலையட்டும் சானியா. என்னது? ஒன்றும் இல்லை மாமா. சரி நான் எங்கள் அப்பா பார்த்துட்டு வரேன். இவ்வளோ பார்த்துக்கணும். என்ன ஒன்றும் இல்லை மாமா. 10 போயிட்டு வாங்க மாமா. ஸோ அப்படியே வந்து அனுப்பிச்சி விட்டுருங்க. உங்கள் பேர் என்ன? மை நேம். உன் பேர் தான். உன் பேர் நேமா? மை நேம் இஸ் தியா. ஓ மாமா சொன்னார்ல மறந்துட்டேன்டி. எனக்கு இந்த லாங்குவேஜ் சரியாக தெரியாது. அதான் தெரியுது நடிக்கும் போது. எனக்கு இங்கே ஒரு ரூம் எதுவும் இருக்குமா அவைலபிளா? தூங்குறதுக்கா? வா நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் கூப்பிட்டு போய் இந்த ரூம் காட்டுறீங்க. இந்த ரூம் தான் சரியா? வெளியே வரக்கூடாது. அதான் வேணும் நீ ஏன்ட்டு கேளு. எங்கள் மாமா டிஸ்டர்ப் பண்ண பிச்சிருவாங்கண்ணா. சரி. டு வி ஹாவ் ஏசி ஹியர்? என்னது ஏசியா? இருக்கும் அங்கே. இருக்கும் அங்கே மாட்டிருக்கோம் பார்த்தியா? அந்த ரிமோட் இருக்கு. நீ அதை சூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ. ஸோ வந்து கதை சத்திடுறான். என்ன பிள்ளை இது? ஸோ டேயாவும் வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி தான் வரான். ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டில் அந்த சமையல்லாம் வேலை பார்த்துருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து நிறைய பேர் இருக்கனால. ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது. சாயங்காலத்துலேருந்து வேலை ஆரம்பிச்சிடுறீங்க. டேயா வரா ஒரு சின்ன ட்ரெஸ் போட்டு. அவங்க உள்ள நைட் ட்ரெஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அவள் வந்து ஒரு ஃபாரின் கேர்ள். ஸோ அவள் எப்படி இருப்பா? ஸோ அப்படியே வரான். உங்களுக்குலாம் அப்படி கண்ணில் போய் எல்லோரும் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் தம்பிலாம் வந்துட்டு அப்படி சொல்லி பார்த்துருக்கான். டே அவன் அக்காடா. அக்கா எதுக்குக்கா அவள் இப்படி வரா? இது இப்போ பாரு. என்ன பிள்ளை ட்ரெஸ் இது? போய் மாற்று. நான் அவனை வேறு ட்ரெஸ் தரேன். திஸ் இஸ் நைட் ட்ரெஸ். லூஸ் மாதிரி பண்ணது. இங்கெல்லாம் அப்படிலாம் போட மாட்டாங்க. நீ என்ன எடுத்து காமிச்சிட்டு இல்லையா? உள்ளவா இப்போ எதுக்கு இந்த ஊரில் இருக்கிற? எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கே டேயாங்க எதுக்கு நீ தேடுற? இல்லை அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ பேசணுமா? இவ்வளோ பேச விடாத பையன். அம்மா தேவன் வந்துட்டான். ஸோ அவளும் வெளியே ஓடிடுறா. நீங்கள் வந்துட்டு ஐயோ இந்த ட்ரெஸ்ஸில் மாமா ஒன்று பார்த்தோன்னா சத்தியமாக ஏதாவது ஆகிடும் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் பின்னாடி ஓடிங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டேவும் நீங்கள் வந்து அப்படியே அந்த முந்தானை பிடிச்சிட்டு அப்படியே நின்று முழம்பிட்டுருக்கீங்க. ஓ என்ன பண்ணுற பாரு. வேறு ட்ரெஸ்ஸே இல்லை அவள்கிட்ட. எல்கேஜியில் வாங்கினதாக இருக்கும் போல கண்ட்ராவி. சி. குட் நைட் டேயாங். ஸோ அவளும் மேலே போய்ட்றா. என்ன ட்ரெஸ் இது? பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டி போண்டாட்டின்னு அவள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு அலையிறா? நீயும் பல்லு அழிச்சு பேசிகிட்டு இருக்க. இங்கே எல்லோரும் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா வேறு ஒரு லூஸ் கிளவி ஜோடி படுத்த சூப்பர்னு பேசிக்கிட்டு இருக்கா. வாயை ஒரு நாள் அறுத்து வச்சு இழுக்கிறேன் கிழிச்சிட்றேன்.
ஏய் எதுக்கடி டென்ஷன் ஆகுறேன்? அது அவன் கண்ட்ரிலாம் வந்து சாதாரணம். அது எதுக்கு இந்த கண்ட்ரியில் போடுறா? அதுவும் எங்கள் வீட்டுக்குள்ள அவள் படுத்திருக்கிறது கூட யாரும் தெரியுமா? சரி உன் ஃப்ரெண்டாக இருந்துச்சு போனால் போகுதுன்னு சொல்லிட்டு தந்தேன். அவள் என்ன இப்பெல்லாம் ட்ரெஸ் போடுறா? பொறுக்கியா இருப்பாளோ? வயன் இதெல்லாம் வந்து பெரிய மேட்டர் ஆகாதுடி. சரி சாப்பாடு ரெடியா? செஞ்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தா தெரியல. சரி நீ கோவப்படுற, உட்காருங்க சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் செஞ்சு வச்சதை வந்து எடுத்துகிட்டு இருந்தால் எனக்கு தரீங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் வேணுமா இது? இது வேண்டாம் அது வேண்டாம். இந்தா சாப்பிடு. நீ சாப்பிடலையாடி? நான்லாம் எப்பயும் சாப்பிட்டேன். அந்த மாதிரி சுற்றிட்டு வருவாங்க. அப்பா பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை அப்பா பார்த்துட்டு அப்படியே ஏரியா பசங்களை பார்த்துருந்தேன். ஓ சரி சரி. ஜிவின் அண்ணா உங்களுக்கு? அது அப்படியெல்லாம் எனக்கு தெரியாதா? இந்தா டேய் போடுறி. நீ ஏன் போடுக்கும்? என் மாமாவுக்கு வந்து தான் நான் போடுவேன். மச்சான் டே போடுடி. உங்களுக்குலாம் நான் போடணும். அந்த டியா என்ன பண்ணுறா? அவளை கூட்டு வந்து இவனுக்கு போட சொன்னேன். ஏய் டியாலாம் தூங்கிடுவாடி. கேட்கலாம் மாட்டேன். அம்மா ஐயோ எங்கள் அண்ணன் பண்ணிட்டாரு. ஏய் அண்ணன் தாண்டி வந்தான். உனக்கு பரிமாட பார்த்தா எனக்கு ஒன்று புதைச்சிருமா? ஐயோ ரூமு சரி ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. ஜெயிக்க வந்துடுறான் உள்ள. டேயாங்க பார்த்தா அப்படியே மறைச்சிட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறான் இந்த நேரத்துக்கு? ஏய் சாப்பிட வந்தேன்டா. சாப்பாடெலாம் பார்சல் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? வயன் ஐயோ என்னதான் கூப்பிட்றான்? புலமா நம்ம தூங்குற மாதிரி நடிச்சிருமா? ஐயோ இது ஏன் ரூம் இல்லையே, பாத்ரூமே. வரேண்ணா. இங்கே வா. காலேருந்து கால் பண்ணேன், ஏன் எடுக்கலை? ஆமாம் மாமா வரப்போ கால் பண்ணால் எப்படி எடுப்பாங்க? சார்ஜ் போட்டுருந்தேண்ணா செல்ல. ஓ சரி நாளைக்கு உன்னை காலேஜ் கூப்பிட்டாங்க. எதுக்கு? நான் தான் 1 வீக் லீவ் சொல்லிட்டேனே. ஏய் இல்லடி ஏதோ ஃபீஸ் பற்றி பேசணுமா, நாளைக்கு போய் கட்டிட்டேன் அப்படியே ஒன்று பார்த்து பேசிட்டு வந்துடலாம் வாத்தியாரலாம். சரிண்ணா. ஸோ அப்படியே டேங்கும் பார்க்குறீங்க. அங்கே என்ன பார்வை? உள்ளே போ. ஒருத்தன் அவன் புருஷன்டா. வயன் சொல்லுங்கண்ணா. நீ வளர்ந்துட்ட, மெச்சூர் ஆகிட்ட, அந்த மாதிரி நடந்துக்கும் சரியா? அப்படி சொல்லிட்டு டேங்க பார்த்துட்டு சொல்கிறான். எல்லாமே பழையபடி இருக்காது, புரிஞ்சுதா? இருக்கவும் கூடாது போ. ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு போயிடுறீங்க. இவன் என்ன இப்படி சொல்கிறான்? போட தடி. அவன் வேறு சாப்பிட்டுருக்கான். இந்த டீயா வேறு அங்கே அலையிறா. இதாக நடந்துக்குவான் அப்படி சொல்லிட்டு ஜன்னலில் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எதுவும் இல்லை, டேங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கால் பண்ணுறான். சொல்லு என்ன? கீழே படி. எதுக்கு? நானும் வரமாட்டேன். எங்கள் அண்ணன் வெட்டி கொள்றதுக்கா? வாடி. எங்கள் அண்ணன் என்னை வெட்டிட்டா நீ அந்த டீயா கூட ஆடிக்கிட்டு இருப்ப, அதுக்கு தான் என்ன கூப்பிட்றேன். நானும் வரல போடா. ஜெயிக்க போயிட்டான். வா. எங்கே போயிட்டான்? அவன் தெரில, அவன் ரூமுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி வரேன். கொஞ்சம் மறைஞ்சு நில்றா. ஸோ வந்து நீங்கள் போகிறீங்க, ஏன்னா வந்து கும்பலாக தானே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டேம் பார்க்கறது யாராவது ஒருத்தவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பதுங்கி போயிட்டுருக்கீங்க. சொல்லு எதுக்கு கூப்பிட்டேன்? வீடியோ காலில் எதுவும் இல்லை. ஸோ நான் நேரில் வந்திருக்கேன். ஏதாவது கொல்ல பண்ணிடுவேன் ஒன்று. உங்களுக்கு இத்தனை பேர் ஆடிட்டு இருக்கோம், உனக்கு எதாவது வேணுமா? போடா. அப்போவா ரூமுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்கள ரூமுக்குலாம் கூப்பிட்டு போகிறான். இப்போ என்ன வேணும்? கேட்டு போடா. எங்கள் அண்ணன் பார்த்தா அவன் கொண்டுருவான். ரூம்குள்ள யாரும் எங்கள் அண்ணன் பார்க்க போகிறான். போ நீ அந்த டீயாலாம் கூப்பிட்டு வந்ததில்ல, அப்போ அவகிட்ட வந்துட்டுவான். கொண்டுருவேன் ஒன்று நானே தரேன். இல்லை அவள் வந்து ஒன்றும் இல்லை, அவளை கூப்பிட்டு வந்தல, அதனால கோவமாக இருக்கேன், தரமாட்டே போ. அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தள்ளி விட்டுறீங்க. போடா எனக்கு வெக்கமாக இருக்குது. வயன் சீ போ, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வயன் கதவை தரேன். ஐயோ எங்கள் அண்ணன் வேண்டாண்டா. ஐயோ எனக்கு மயக்கம் வருதே. வயன் ஏதாவது சொல்கிறீ. எங்கே போகிற? பாத்ரூம் போயிட்டு. இல்லை அவன் திறந்து பார்த்துட்டேன்னா பாத்ரூம் நான் யாராவது அண்ணன் திறந்து பார்ப்பாங்களா? சிச்ச மாட்டாங்க. ஐயோ வயன் என்ன பண்ணுற? ஐயோ வந்துட்டா ஏறுமா, உங்களுக்கு முத்துலாம் இப்போ தேவையாடா பண்ணி. ஐயோ எனக்கு படப்படம் வருதுட்டேன். அமைதியாரு, நான் அந்த கபோர்டு கிட்ட வந்துச்சுக்கிறேன், நீ அதை இருந்தாலும் பேசு. சரி வயன் இருக்காது. போய் நல்லா பேசு, பயப்படாத. அவன் கண்ணை பார்த்து பேசு, இல்லை கண்டுபிடிச்சிடுவான். ஸோ நீங்கள் வந்து கதை தான் இருக்கிறீங்க. சொல்லண்ணா. என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்? இல்லைண்ணா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் தூங்கிட்டு இருந்தேண்ணா. ஓ அப்படியா? மேலே அந்த துணி எடுத்துகிட்டு வந்தியா? ஆமாண்ணா. என் சட்டை ஒன்று காணா, உன் கபோர்டில் இருக்குமா? ஐயோ இவன் வேறு கரெக்டாக கேட்குறானே. என்ன கலர் சட்டைண்ணா? ப்ளூ கலர் டி. அந்த ப்ளூ கலரா? ஆமாம், அப்போ கூட வாங்கி கொடுத்தாரே. இல்லையே, அது எனக்கு நான் தான் வாங்கினேன். ஓ அந்த ப்ளூவா? அந்த ப்ளூ வந்து வந்து சொந்தக்காரர் ஒருத்தங்க கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேண்ணா. கொடுத்துட்டியா? இல்லை அது வந்து கீழே வந்து அழுக்கு பட்டுருச்சா. ஸோ அதை நான் துவைக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீயே துவைக்கவே?
ஆமாம்ல. ஐயோ! போய் கூட சொல்ல வர மாட்டேங்குதே. அண்ணா வந்து அது வந்து நான் துவைச்சு ஊற வச்சுருக்கேண்ணா. நாளைக்கு வேறு சட்டை போட்டுக்கண்ணா. சரி சரி. அப்புறம் ஒரு பேண்ட்டு அது நான் மேலே தான் இருக்கும், அங்கேயே போய் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அக்கா காசு வந்துடுங்க. ஜெகிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. சரி இவன் என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு போயிடுவான். அப்பாடா ஏய் டேம் வெளியே வாடா. ஏய் என்னடி பேர் சொல்ல கூப்பிட்ற? உனக்கு என்னடா மரியாதை? ராத்திரி வந்து முத்தம் வாங்கிட்டு மாட்டி கொடுக்க பார்த்தேன். நேரம் என்னை கண்டுபிடிச்சிருந்தா அப்படியே செதுலாம் வெட்டி இங்கே என்னை பரப்பி போட்டிருப்பான். வா சொல்லிட்டு அப்படியே சோகமாக வந்துட்டு வெளியே போகிறவன் அடிச்சிட்ருக்கான். இப்போ எதுக்கு நான் அடிக்கிறேன்? மாமா என்னடி நீ ஊர்லேருந்து வரப்போ எனக்கு எதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல, எதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? அதெல்லாம் என் வீட்டில் இருக்குது. வீட்டில் வச்சுட்டு இங்கே என்ன ஆர்டருக்கு இருந்தேன். இங்கே ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வா எல்லாத்தையும். நான் கேட்டேன்ல அந்த லிப்ஸ்டிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்தியா? எடுத்துகிட்டு வந்தேன். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உன் தங்கச்சி விட நான் தான் அழகாக இருக்கணும். இருப்பேன். சரிடி. போட்டுமா இல்லை ஏன் நான் வெட்டு வாங்கம்மா போட வெளியே அப்படி சொல்லிட்டு அவனை பிடிச்சி வெளியே தட்டு கசாத்திடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே எழுந்திரிச்சு வெளியே வரீங்க ஒரு 6 மணிக்கு. என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கண்ணு பிதுங்குது. என்னென்னா வந்து அவங்க வீட்டில் அவங்க ரூம்லேருந்து மேலே பார்த்தா அப்படியே வந்து பால்கனி தெரியும். ஸோ அங்கே வந்து ஜேகேவும் அந்த டியாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து இன்னொன்று ட்ரெஸ் மாற்றலை. ஐயோ அண்ணா வெட்டு போகிறோம், எதுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை கூட சுற்றுறேன்னு. இல்லை இது டேங் ஃப்ரெண்டு சொல்லுவோமா? இல்லை டேங் மேலே ஏற்கனவே கோவமாக இருக்கான். யார் ஃப்ரெண்டு? அந்த ஜிமின் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். அந்த வானர் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்கும். ஜிமின் இங்கே வெளியே வா ஜிமின். கதவை திறந்தேன் எனக்கு நீ உள்ளவா? இல்லை பசங்க ரூமுக்குலாம் வரக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான். அண்ணன் பேச்சு கேட்டார் எங்களை லவ் பண்ணுறேன். பொம்மைத்தி வர்ற யாரும் கேட்டு போகிறாங்க. இங்கே பாரு டியா வந்து உன் தங்கச்சின்னு சொல்லிடுறியா? என்ன சொல்கிற? அவெல்லாம் தங்கச்சின்லாம் சொல்ல முடியாது. ஆமாம் எதுக்கு? இல்லை அவள் அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டு சுற்றுறா. அவட்ட என் ஃப்ரெண்ட் தெரிஞ்சால் எங்கள் அண்ணன் இன்னும் கோவப்படுவான்டா. உன் தங்கச்சின்னு சொல்லிடு. அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நல்ல ட்ரெஸ்லாம் போட சொல்கிறா. நான் கூட என்னோட தாவணி 2 தரேன் சரியா? அவள் அப்படி தாண்டி இருப்பா, என்ன சொன்னால் மாறமாட்டா. அவள் என்ன மாறமாட்டா? இல்லைன்னா ஊருக்கு பைசல் பண்ணுறா. அவளை பார்த்தாலே பிடிக்கல, ட்ரெஸ்ஸு ஓதுவோம். சரி அவளை என் தங்கச்சின்னே சொல்கிறேன். நீ எனக்கு என்ன தருவேன்? உனக்கா என்ன வேணும்? பீரா அப்படின்னா பசங்களாம் குடிப்பாங்களே. ஓ நீ குடிகாரனா? உன் மாமா தாண்டி குடிப்பான். அவனும் குடிகாரனா? ஐயோ குடிச்சிட்டு வந்து அடித்தான்னா கல்யாணத்துக்கு அப்புறம்? ஐயோ இப்போ வாங்கி தெரியா இல்லையா? நான் எப்படா வாங்குறது? எதாவது பண்ணி வாங்கி கொடு. சரி தொலைகிறேன். பண்ணா நீ சொல்லுவேல? நிச்சயமாக சொல்லுவேன். சரி தொலைகிறேன். அப்புறம் ஜிமின்னு சொல்லு. நான் உனக்கு இன்னும் 2 வாங்கி தரேன். உண்மையாவா? அந்த டியா பிள்ளை உண்மையாகவே டயாங்கு லவ் பண்ணுறதா? என் மாமா வேறு அந்த பிள்ளை கூட நல்லா பேசுகிறாங்க. அதான்டா சொல்ல. சொல்லுவோம்மா வேணாம்மா? இந்த லூஸ் தான் என்ன சொன்னால் நம்புதே. ஆமாண்டி. டயாங்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டான். அந்த பிள்ளை சுற்றி வருது. என்ன பண்ண போகிறாங்களோ? கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளை வேறு சொல்லிட்டான். அவள் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்படியா? ஐயோ அப்போ நான் அதுவும் மாமாட்ட தான் கேட்கணும். அவன் சொன்ன நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான்டா. அந்த பிள்ளை நான் வீட்டை விட்டு வெட்டிட்டுமா? டேங் இன்னும் கோவப்படுவான். நீ வேணா வேறு எதாவது பண்ண. என்ன பண்ணுறது? ஸோ அவன் கூட இருக்கிற மாதிரி எதாவது பண்ணிடி. ஐயோ எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குதே. நானும் சொல்லி தட்டுமா? நிஜமாவா? சொல்லித்தரேன். எனக்கு வாங்கி கொடு, நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ அப்படியே நீங்களும் போயிட்டு உங்கள் பசங்கள்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட் பசங்களாக இருக்கும்போது ஸோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. ஜிமன் கதவை தரடா. ஸோ அந்த கதை தந்தா என்னடி என்ன தைரியம் உனக்கு? இப்படி பட்ட பகலில் அப்படியே இப்படி கவர் கூட இல்லாமல் கையில் தூக்கி வந்து கொடுக்குறேன். டக்குன்னு போட்டா இருவேன். அப்படியே வாங்கி வச்சுட்டு பரவாயில்லையே இந்த ஊரில் இதெல்லாம் கிடைக்குதே. ஜிமின்னு சொல்லு என்னது ஐடியா சொல்கிறேன்னு சொன்னேன். அதுவா? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ டியா வந்து அப்படியே கிராஸ் ஆகுறா. டேங்க் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும். நிஜமாவா? அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லா இருப்பேனா? அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நான் எங்கே போகிறது? வாங்கு. காசுலாம் இருக்குது. எங்கே விற்கும்? சரிடா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்களும் போய்ட்றீங்க. ஸோ உங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் கடை இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் விசாரித்து வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. தம்பி மாடர்ன் ட்ரெஸ்ஸு ஒன்று தாடா. இந்த பிள்ளை போட்டிருக்குல்ல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ஊரில் வந்துட்டு நீங்களும் அதெல்லாம் வாங்க மாட்டீங்க. ஸோ மேலே கீழே பார்க்குறாங்க. என்ன கொடு அப்படி சொல்லிட்டு. என்ன இது மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் காணும். இந்த வச்சுக்கோ. எவ்வளோ இது? 500ரூவாக்கா?
இது 500ரூவாப்பா. டேய் என் பாவாடையே 300ரூவா தான்டா. சரி பரவாயில்ல, வச்சுக்கோ தம்பி. ஸோ அப்படி சொல்லிட்டு வீட்டில் வந்து போட்டு நிற்கிறீங்க. ஸோ டேங் வரப்போகிறேன் காட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே அசிங்கமாக தெரியுது. குனிய வேணாம் நம்ம, எப்படி வச்சுக்கோமா. சி கருமோ, என்னடா ட்ரெஸ் இது எப்படி அவள் போட்டு அழிறா. தேங்காய் உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ மாமா. என்னடி பண்ணுறேன்? வீட்டுக்கு வரியா? வீட்டில் தான் இருக்கேன். இல்லை ரூமுக்கு வா மாமா. என்ன ஏதாவது தரப்போறியா? ஆமாம் ஆமாம், சீக்கிரமாக வாட உள்ள. ஸோ வந்துட்டு ஏங்க வந்துடுறா. மாமா நல்லா இருக்கேனா? ஏய் ஓயன், என்னடி ட்ரெஸ் இது? சி அப்படி சொல்லிட்டு அவனோட கோட்டை வந்து கழட்டுறான். மாமா கோண்டாயிடுச்சு, வலை கோட்டெலாம் கழட்டுறான். ஸோ அப்படியே அவங்க மேலே போட்டுறான். டேய் நீ எதுக்கு போத்துறா? நல்லா இல்லையா நான்? ஏய் என்னடி எல்லாம் காட்டிகிட்ருக்கேன்? டியாவோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டியா? ஏய் ஏன்னா நான் அவ்வளோ சீப்பாக போடுறேன் நினச்சா? இது நானே வாங்கினேன், 500ரூபாடா. இந்த கோட்டை தூக்கிட்டு வீசிட்டு நீங்கள் அப்படி கோவமாக உட்காருங்க பெட்டில். நல்லாவே இல்லையா சுத்தமாக? நான் அந்த டியா போட்டால் தான் நீ பார்ப்பியா? சொல்லு. அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் கட் பண்ணி வச்சிட்றேன், அப்புறம் எப்படி அவள் போடுறான்னு பார்க்குறேன். ஐயோ அப்பயும் போட்டாளே வலே. சரி உண்மையாகவும் நான் நல்லா இல்லையா? ஸோ அப்படியே வச்சுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு, இந்த பாரு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் நான் வந்து மூடாகி அப்படி இப்படி பண்ணுவேன். உங்களை அப்படி இப்படி இது பண்ண நினைக்காதடி. உன் கண்ணை பார்த்தே தோணும், நீ எவ்வளோ கவர் பண்ணாலும். அதெல்லாம் ஒரு ஃபீலிங் டி, தானாக வரணும். ஓ அப்படியா? அப்போ வீடியோ காலில் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி காட்டுன்னு சொன்னேன், அப்போ தோணுக்கு நான் உனக்கு இது அது வந்து வேறு. சொல்லு நல்லா கதையாக சொல்லு. அவள் போட்டால் தானே உனக்கு பிடிக்குது. நான் இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன். ஏய் உங்கள் அண்ணன் முன்னாடி போய் போவேன். அவன் வேறு அடிப்பான். போ, எனக்கு பிடிக்கவே இல்லைடா. சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, வெளியே போ. நான் இங்கே இருக்கேன், எனக்காக தான் வாங்கினேன் சொன்னேன். ட்ரெஸ் மாத்திரப்ப இருந்தால் என்ன தப்பு? ஏய் ஒன்று கொலை பண்ணிடுவேன், போ வெளியே. மாட்டேன். ஏய் போம்பா, போ வெளியே, போ 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 போ. போகிற இருடி. ஸோ கரெக்டாக வந்து டேங் வெளியே வரான் சிரிச்சுட்டு. ஜேகே பார்த்துட்றான். இந்த ரூமில் உனக்கு என்ன வேலை? அம்மா வந்து காஃபி குடிக்க சொன்னாங்க, கொடுக்க வந்தேன் வைனுக்கு. ஏன் அவளுக்கு என்னாச்சு? தலைவலின்னு சொன்னான், அம்மாட்ட சொல்லிடுவாங்களே அதனால தான். சரி போ. ஸோ டேங்கும் வந்து போயிடுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ரூம் மேலே சாத்திருக்கா, ஸோ அவன் மெடிக்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து ஜேகே கொஞ்சம் வெளியே போயிடுறான். அதனால எல்லோரும் ஒன்றா வந்து சாப்பிட்றீங்க. மாமா நீ வந்து 2 நாளில் இன்றைக்கி தான் உன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன். ஸோ அப்படியே வந்துட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இது சாப்பிடு மாமா. போதும்டி, சாப்பிடு மாமா, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. சியா சாப்பிட்றி அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். ஜிம்மின் அப்படியே மறைக்கிறீங்க. இது மாமாவுக்கு தான், எனக்கும் அது கூட. எருமை இந்தாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஸோ இப்படியே வந்து அன்றைக்கி ஈவினிங் போகுது. இனிமேல் டேங் வந்துட்டு இந்த மண்டபத்தில் வந்து தங்கிக்கும் அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஜாலி. என்ன வந்து டேங் வந்து ஒரு 2 ரூம் தள்ளி தான், நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் பக்கத்து ரூமே உங்கள் அண்ணா வந்துட்டு, அது வேறு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் ஜேகே வந்து கொஞ்சம் வெளியே தான் சுற்றுவான். அது வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ரூமில் வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்து மடிச்சுலாம் வச்சுட்ருக்கீங்க. ஸோ யாரும் ரூம் கதவை தட்டுறாங்க. யார்? ஹாய் பாயன், இந்த பிள்ளை என்ன இங்கே பண்ணுது? என்ன வேணும் உனக்கு? இல்லை என் ரூமில் தனியாக தூங்க பயமாக இருக்குது. இத்தனை நாள் தனியாக தானே தூங்கினேன். இல்லை அந்த ரூமுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த ரூம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, நான் ரூமில் தூங்கிக்கிட்டா? முடியாது. ஏங்க ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? நான் தான் சேங் ரூம் எது, நான் அங்கே தங்கிக்கிறேன். ஏய் எங்கே போகிற? சொன்னேன்ல சேங் ரூமில் தங்கிக்கிறேன்னு சொல்லி. பரவாயில்ல, நீ யாரும் இல்லை பரவாயில்ல, நான் சேங் ரூம்லேயே தங்கிக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி இல்லை ஃப்ரெண்டு தானே. ஓ நீ யாரும் போய் தங்கிக்க, நான் தானே உனக்கு பெட்டு. வா உள்ளவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ தங்க வைக்கிறீங்க. அவள் வந்து இந்த நைட் ரொட்டீன்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ குட்டி ட்ரெஸ் போட்டால் அவள் பாட்டுக்கு என்னமோ பண்ணிகிட்ருக்கா, சிரிக்கி என்னென்னமோ தேய்க்கிறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோ தூங்கிடுறா. நீங்கள் வந்துட்டு சிவ கூட நம்ம படுக்கிறதா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் வந்து தரையில் வந்து படுத்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. ஒரு 1 hour கழிச்சு தான் எந்திரிக்கிறா. நீங்கள் வந்து ரூமில் வந்துட்டு சுத்தம் பண்ணி கூட்டிகிட்டு இருக்கீங்க. அவள் வந்து எந்திரிச்சிட்டு அவள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அப்படி தான் ஓடிடுறீங்க. மாமா எதுக்கடி காலையில் கதை தட்டுற? உன் ஃப்ரெண்டு குடிக்கிறா மாமா. அவள் குடிப்பாளா? ஆமாம் அவங்கள குடிப்பாளே. ஏன் இப்போ குடிக்கிறா மாமா? அது என்ன அந்த குட்டி கிளாஸ்லலாம் இருக்குல்ல, அது கூட பற்ற வச்சா பற்றிக்குமே, ஓட்காவா? அதில் எப்படி உனக்கு தெரியும்? படத்தில் பார்த்துருக்கேன். அது உன் ஃப்ரெண்டு குடிக்கிறா மாமா. யார் ரூமில் உட்காந்து, அதுவும் காலையில் குதிக்கிறாளா? எனக்கு தெரியாமல் அவளை கேட்டு சப்ளைல பண்ணோம். இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போய் பார்த்தா டீயாக இருக்க மாட்டா. இப்போ எங்கடி அது? எதுக்கு நீ குடிக்க போறியா? சச்சா இல்லை இவ்வளோ பண்ணுறாளா என்ன? நீங்களாம் வந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னாலே.
நான் அவளை பேசிக்கிறேன், எங்கே எடு அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் மவுத் வாஷ் தூக்கிட்டு வரீங்க. இதான் மாமா. இதுவா? ஏய், இது மவுத் வாஷ் டி. மவுத் வாஷ்னா வாய் கொப்பளிப்பாங்கள்ல. நீ போய் சொல்கிற. இந்த பிள்ளை அந்த படத்தில் வர மாதிரி தான் வச்சான் மாமா குடிச்சா மாமான்ட்டு. இது மவுத் வாஷ் டி. இதுக்கு போய் என்னை எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டேன். மாமா நீ போய் சொல்கிற. உன் ஃப்ரெண்டு என்னால் தான் நீ காப்பாற்ற பார்க்குற. அதுதான் அந்த பிள்ளை இப்படி குடிச்சிட்டு அப்புறம் அதுக்குள்ளே நான் ஓடி வந்துட்டேன். இதில் என்னையும் வேறு பண்ணுறியான்னு கேட்டேன் மாமா. பரவாயன், இது வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்பிடலாம், ஓகேவா? வாய் கொப்பளிக்கிறதா? ஆமாம். அதே இந்த பிள்ளை தண்ணியில் பண்ண மாட்டேங்குது, இதில் தான் பண்ணுமா? இல்லை, அவள் குடிக்கிறா. நீங்களாம் போய் சொல்கிறீங்க, எனக்கு தெரியாதுன்னு. நான் படத்தில் பார்த்துருக்கேன். ஒயன் லூஸ் மாதிரி பண்ணாதடி. ஆமாம், நான் தான் லூஸ். குடிகாரியை கட்டிட்டாள் அப்படி சொல்லிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் வெளியே போய்ட்டுருங்க. ஸோ மம்மி கூப்பிட்ட, வயன் நம்ம சீர் செய்யணும்டி டேங்க தங்கச்சிக்கு. ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், வரியா? நானா? ஸோ டேங்க திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். நான் வரேம்மா, போகலாம் அப்படி சொல்லிவிட்டு, டேங் நீ வரியாப்பா? சரித்தா, நான் ஃப்ரீ தான் அப்படி சொல்லிட்டு டேங் வரான். ஸோ அன்றைக்கி ஜாலியாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் டேங்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. டேங் வந்துட்டு, வயன் இல்லை, இந்த பார், இந்த வீடியோ பார்க்குறியா? இதில் அப்படி தானே மைக்கோ பிடிக்கிறாங்க. அதுதான் புரியுதா? என்ன நான் அவ்வளோ கும்பிட்டேன்னு நினச்சிட்டியா? எனக்கெல்லாம் தெரியும். பட் ஆனால் குடிச்சா மாமா, நீ தான் நம்ப மாட்டேங்கிற. சரி, எனக்கு ட்ரெஸ் எடுத்துறீங்களா? எடுத்திருக்காங்க, அம்மா தான் எடுத்தாங்க. என்னை எடுக்க கூட இல்லை தெரியுமா? பேண்ட் ஷர்ட் தாண்டி. இல்லை, வேஷ்டி ஷர்ட்டை. எதுக்கடி அதெல்லாம் எடுக்கிறீங்க? கல்யாணத்தில் நீ மட்டும் பேண்ட் ஷர்ட் போட்டு நிற்பியா துறையாட்டம்? எல்லோரும் வேஷ்டி தான் கட்டணும், நீயும் கட்டு. நல்லா கட்டுவியா என்ன? ஆமாம், நானும் சேலை தான் கட்டுவேன். ஏன்? 2 பேரும் மேட்சாக கட்டுவோம். எது என்ன வெள்ளை சேலை கட்ட சொல்கிறியா? வெள்ளை வேஷ்டி ஷர்ட் எடுத்துருக்கீங்களா? ஆமாம். எனக்கு பிடிச்ச கிரே கலரில் சேலை இல்லை மாமா, அது நல்லாவும் இருக்காது. வேறு கலர் கட்டுறியாடி? வேறு என்ன கலர் நல்லா இருக்கும் உனக்கு? ப்ளூ கலர் கட்டுறியா? ப்ளூவா? சரி, கட்டி தொலைக்கிறேன். இன்னும் வாங்கலை, எனக்கு வேணா சூஸ் பண்ணி தரியா? நானே வாங்கி தரேன்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீடு ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா இதில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் 2 பேர் ஜோடி ரொம்ப பிடிக்கும். பட் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா வீட்டில் வந்துட்டு அவங்க எடுத்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஜேகேவும் உங்கள் அப்பாவும். அதனால் அவங்க ஒன்றும் சொல்லிக்கல. ஸோ 2 days ஆகிடுச்சு. இன்றைக்கி டேங்க தங்கச்சிக்கு கல்யாணம். எல்லாம் மன வீட்டில் உட்காந்துருக்காங்க. நீங்களும் பக்கத்தில் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. பண்டாட்டி அடுத்து நம்ம 2 பேத்துக்கு தான். கனவு கண்டுட்டு எங்கள் அப்பா அங்கே நிற்கிறாரு, நவுந்து நெல். ஸோ டேங்க நவுந்து நிற்கிறேன், எங்கேங்க மாமான்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறீங்க. போய் சொன்னேன்டா, அவர் இனிமேல் தான் வருவார். ஏன்டி போய் சொல்கிறேன்? துறை இப்போ தான் கல்யாணம்னு பேசிகிட்டு இருந்தீங்க, அப்பா அங்கிட்டு போகிறீங்க. அதெல்லாம் நான் பேசி உன்னை கல்யாணம் பண்ணிடுவேண்டி. நிச்சயமாவா? ஸோ டியா உங்களை கொஞ்சம் தனியாக கூப்பிட்றா. என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன். ஐயோ, என் மாமன் மட்டும் சொல்லிடாதடி அப்படி சொல்லிட்டு. யாரை லவ் பண்ணுறேன்? ஜிமினா தானே? சேச்சா, ஜிமின் இல்லை, அந்த பையனை அப்படி சொல்லிட்டு கை காட்டுறான். நீங்கள் டேங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க அண்ணா ஜேக்கே நிற்கிறான். உங்களுக்கு அப்படியே கண்ணில் பிதுங்குது. ஏம்மா உனக்கு ரசனையே இல்லையா? போய் இந்த முறையில் லவ் பண்ணுற. அப்போ அவளாம் செட் ஆக மாட்டான். பாரு, நீங்கள் நோஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு அடி விட தாங்க மாட்டேன், வேண்டாம் விட்டுரு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை, அவரும் என்கிட்ட பேசுவார். உண்மையாவா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காட்டுறா. ஜெய்க்கு சிரிச்சிருக்கான். உங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. அப்படியே ஒரு தூணு பிடிச்சி வாங்கிட்டு, இது எங்கள் அண்ணன் தானா அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. என்னம்மா சிரிச்சலாம் இருக்கான் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் அவனும் லவ் பண்ணுறான் அவங்கள? இல்லை, அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவார். பட் நான் ப்ரப்போஸ் பண்ணட்டுமா? இல்லை நீங்கள் அவன் தங்கச்சி, அதான் கேட்டேன். அந்த லூஸு பையன் என்கிட்ட மட்டும் தான் அப்போ நடந்துக்குவான் போல். நீ பண்ணு. சரி, இப்போ ப்ரப்போஸ் பண்ணால் எங்கள் அண்ணன் எப்படியோ சப்புன்னு ஒரு அடி அடிப்பான். இப்போ எப்படி செத்து போய்வா? டேங்க நான் கட் பண்ணிடுவேன். இன்னும் என் இப்படிலாம் பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன். கொலகாரி அடினி? இல்லை, இருந்தாலும் இல்லை, இவனுக்கு அண்ணியம் வந்தால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சொல்லுவாயன். இருங்க ஒரு செகண்டு. இப்போ அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். டக்குன்னு டேயாக பார்த்தோன்னே இப்படி சிரிக்கிறான். அப்படி போகுதா சங்கதி? நீங்கள் சொல்லிடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். எங்கள் அண்ணாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். வேணான்னா வேணாம், ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுவார். சரியா? போங்க. அப்பாடா, சக்காலத்தியாக இருந்தவா அண்ணி ஆகிட்டா, சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. டேங்க என்னடி தனியாக சிரிச்சிட்ருக்க? எங்கே போனேன்? டே அதுக்கு உனக்கு கூப்பிட்டான். அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், இதில் உனக்கு தேவை கிடையாது. எனக்கு தெரியாமல் என்ன பொம்பளைங்க சமாச்சாரம் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே பின் பண்ணுறான். சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம், நீ இப்போ
ஐயோ பக்கத்தில் வராதுடா. என்னடா நினச்சிருக்காங்க எங்கள் அண்ணன் நினைக்கிறான். வர வர உனக்கு திமிரு அதிகமாக போச்சு. லாஸ்ட் டைம் வாங்கினேன் அந்த மாதிரி சப்புன்னு ஒன்று வாங்கினதான் சரியா. நானும் திருப்பி அடிச்சேன்டி. அதான் பார்த்தேனே சப்புன்னு அடி வாங்கிட்டு கற்றுக்கிட்டு வெளியே போனதை. நான் அடிச்சுட்டு தான் போனேன். எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குடா. அடி வாங்கிட்டு அப்படி வயன் சாரிடா. இருந்தாலும் பாவமாக அந்த டைம் அம்மா. சரி விடு. ஏன்னா அந்த டியா போய் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கா. பேசுகிறாளா? ஆமாம். அவன் வேறு இங்கே தான் பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து இந்த தூண் பின்னாடி மறைஞ்சிட்ருக்கீங்க. டியாங்க வந்து அங்கெல்லாம் பார்க்கல, அவங்கள தான் பார்த்துட்ருக்கான். அப்படி பின்னாடி கடி பிடிச்சிட்டு அங்கே எருமை அங்கே என்ன நடக்குதுன்னு பாருன்னு என்ன பண்ணிகிட்ருக்க. மாமானே கூப்பிட்ற இப்போயெல்லாம் சொல்ல வேணாம். சரிடா லூஸ் மாமா கம்முனு. ஆஹா சிரிக்கிறானே. ஐயோ எங்கள் அண்ணன் சிட்டிக்கு கோவலாம் வருது. டியாவும் ஜிகேவும் வந்துட்டு அப்படியே மேலே போகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. டியா அங்கே கூடவா. என்ன சொல்லி கூப்பிட்டு சொன்னேன். ஐயோ மாமா வாடா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு மேலே போய் நிற்கிறீங்க. ஸோ அவங்க பால்கனியில் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எட்டி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி நடக்குது எனக்கு ஏதாவது சொன்னால் தானே புரியும். ஒன்றுமே புரியல. இங்கே பாரு அந்த பிள்ளை டியா இருக்குல்ல எங்கள் அண்ணன் லவ் பண்ணுது. ஐயோ பாவம். ஏன்டி அவளுக்கு ரசனை இவ்வளோ கேவலமாக போச்சு. என்ன எங்கள் அண்ணன் சூப்பராக இருப்பான் தெரியுமா. என்ன வெளிநாட்டுலாமே படிச்சிருக்காண்டா. டேட்டூலாம் கற்றிருப்பான். அப்புறம் டெய்லியும் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவான் தெரியுமா. இங்கிலீஷ்லாம் பேசுவான். நீ கூட தான் பேசுகிற. அப்புறம் என்ன. அப்படி இல்லடி அவன் வெட்டு குத்தினாலேவான். அதெல்லாம் தேவையா. அவன் அப்படிலாம் இல்லை. பாக்ஸிங் மேட்ச்சில் கூட ஜெயிச்சிருக்கான் தெரியுமா. இப்போ நான் உங்கள் அண்ணன் பக்கத்தில் வாங்கிட்டிருக்கியா. பக்காலத்துலாம் வாங்கல. இருந்தாலும் எங்கள் அண்ணனே அப்படி சொல்லாத. அப்படியே அண்ணன் வாசம். சரி திரும்ப. இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணுது. என்ன பண்ணுது. லவ் தானே சொல்ல போகுது. பட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. நீ என்ன அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியா. அமைதியாக நடுறா. என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க. ஒன்றும் கேட்கவும் மாட்டேங்குது. பக்கத்தில் போய் கேட்டுருவோமா. சச்சா டக்குன்னு திரும்பிட்டானா நடிக்கவும் வராது. அதுவும் உன் கூட இருந்தாலும் எனக்கு வெட்டு விழுந்துடும். ஐயோ என்ன பேசுகிறாங்க. சுனா அவங்க எது பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கோவமாகறான். ஐயோ போச்சு அந்த பொண்ணு சாக போகுது. கண்ணால் பார்க்க போகிறேனே கடவுளே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து டியா வந்து கட்டி பிடிச்சிடுறா ஜேகேவை. அப்படியே அமைதியாகிடுறான். ஐயோ எனக்கு வெக்கமாக வருது. நீயே தட்டி வைக்கப்படுற. இல்லை எங்கள் அண்ணன் ரொமான்ஸ்லாம் பண்ணுறாங்க. உருக்கத்துலேயே கேவலமான தங்கச்சி நீ தாண்டி. நான் என்ன பண்ணேன். அண்ணன் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்ருக்கான். இப்போ செருப்பால் அடிக்கிறது பதிலாக சிரிச்சுக்கிட்டு இருக்க. இல்லை அவன்கிட்ட ரியாக்ஷன் வாங்குறதே கஷ்டம்டா. அவன்லாம் வந்து பிள்ளையை கட்டி பிடிக்கிறான். ஐயோ அது யாரை. என்னோட சக்காலத்தியா. இல்லை ஃபஸ்ட் நான் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் அந்த பிள்ளை நல்ல பொண்ணு தெரிஞ்சு போச்சு. அப்படியா. சொல்லித்தரேன்டி நல்லா கொடுமைப்படுத்த சொல்லி. அவன் கம்முனிரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி ஜெகேவும் வந்துட்டு தங்கி வந்து கட்டி பிடிக்கிற மறுபடியும் உங்களுக்கு ஒரே சந்தோஷம் வா அப்படி சொல்லி கத்திடுறீங்க. ஜெகே வந்து டக்குன்னு தள்ளி விட்டு அப்படி நின்றுறான். அவங்க 2 பேர் நிற்கிறாங்க. டேயாவும் அவங்களை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். அப்படியே வந்து அது வந்து அம்மா வந்து மொட்டை மாடியில் வத்தல் காய போட்டாங்க. இதுன்னு உங்கள் வீடா. என்னடி போய் சொல்கிற. இது கல்யாணம் பண்ண முடியும். ஐயோ போச்சே. டியா வந்து ஐயோ இப்போ என்ன சொல்கிறது. அப்படியே டக்குன்னு டேங்க பக்கம் திரும்பி மாமா உங்களை அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க மாமா. இங்கே என்ன பண்ணுறீங்க. இவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க மாமா. வாங்க மாமா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறீங்க நடிச்சுட்டு. ஜெகி வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். சாரி டியா நான் வந்து ப்ளீஸ் ஜெகி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஐ லவ் யூ. ஐ ஹேட் சைட் மெனி டைம்ஸ். பட் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ். நான் இது வரைக்கும் இவ்வளோ சீரியஸாக யாரையுமே வந்து லவ் பண்ணது கிடையாது. எனக்கு வேண்டிய எல்லாமாவும் நீங்கள் இருக்கீங்க. இன்னும் வாட். நான் உங்களை ஒரு தடவை பாக்ஸிங் மேட்ச்சில் கூட பார்த்துருக்கேன். ஒரு தடவை தான் என் ஃப்ரெண்டோட லவ்வர் வந்து அந்த மேட்ச்சில் வந்து விளாண்டா. பட் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. ஸோ அப்போ எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸோ என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். டேயா எனக்கும் தான் உன்னை பிடிச்சிருக்கு. பட் நான் யோசிச்சு சொல்கிறேன்டி. அதான் பிடிச்சிருக்காதா அப்புறம் என்ன யோசிச்சு சொல்கிறீங்க. யோசிப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் போகிறேன். பாய். ஸோ அப்படியே கீழே போகிறாங்க. கீழே கல்யாணம் நடக்குது. நீங்கள் தான் வந்து அந்த ஃபோட்டோலேயே வந்து படம் காட்டிகிட்ருக்கீங்க. அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. ஸோ டேயாங்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கேமராமேனை தனியாக பிடிச்சி மிரட்டி நீங்கள் உங்களே ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி எடுப்பான்னு சொல்லிட்டு மாமா மேலே கை போடு மாமா. போடு மாமா. ஃபஸ்ட் டைம் நம்ம சாரி வீட்டிலாம் கட்டியிருக்கோம். தம்பி கொஞ்சம் கீழே உட்காந்து எடுப்பா. ஃபுல்லாக எனக்கு கவர் ஆகும். இது புது செருப்பை இதுவும் வந்து கவர் ஆகும் சரியா. நான் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த தம்பி எடுத்தான்னு எனக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த மாதிரி எடு. சூப்பர். நெக்ஸ்ட்டு மாமா வேறு ஏதாவது போஸ் இருக்கா. வேறு ஏதாவது போஸ்லாம் நான் பெட்டில் காட்டுறேன். எனக்கு விடுடி எனக்கு பசிக்குது. மாமா இப்போ தான் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்குள்ளே பசிக்குதா. அதெல்லாம் இல்லை இன்னொரு 50 ஃபோட்டோவாக எடுக்கணும்.
நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க டேங் கூட. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பான். ஸோ உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாட்ட சொல்லாமல் ஜேகேடம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்கடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே டேங் கூட ஜாலியாக சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் லவ் பண்ணுறது உங்கள் அம்மாவுக்கு தெரியும், ஜேகேட்டி சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியாது. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அவங்க கூட அப்படி சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்படி போய் சாப்பிட உட்காடுறீங்க. மாமா மாமா நம்ம போய் ஜோடி உட்காரலாம் மாமா. நிஜமாவா? உங்கள் அப்பா பார்த்தா, அப்பா தானே பார்த்துட்டு போகிற, பந்தியில் வந்து மாமாவே பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லிடுவேன். ஓ இப்போ என்ன மாட்டி விடுவேன்? இல்லை மாமா அப்படி இல்லை, உட்காருங்க சொல்லிட்டு நீங்கள் உட்காருங்க. தேங்க வந்து இங்கே உட்காந்துருக்கான். ஸோ இந்த பக்கம்லாம் பந்தி ஃப்ரீயாக தான் இருக்குது. டக்குன்னு ஜேகே வந்து பக்கத்தில் உட்காரான். உங்களுக்கு அப்படியே கண்ணு பிடிக்குது, அப்படியே எந்திரிக்க பார்க்குறீங்க. சாப்பாடெலாம் வச்சிடுறாங்க. ஹலோ அண்ணா, இந்த பக்கம் இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பக்கம் வந்து டியா உட்காடுறா பேசிட்டு. வசமாக சீக்கிரமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. வயன் சாப்பிட்றி. சாப்பிட்றேன்டா. எப்படி தான் உனக்கு தான் சோறு இறங்குதோ. இந்த பக்கம் அண்ணன் உட்காந்துருக்கான், நீ வாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்க. உங்கண்ணன் தானடி? உனக்கு இது வேணுமா இந்த கேசரி? எடுத்து தொலை. ஸோ அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ஆனால் நீலாம் மனுஷனே இல்லைடா மாமா, இப்படி தின்ற. என்னடி கண்ணு வைக்கிறேன்? கண்ணு இல்லைடா, நான் இங்கே மரண பீதியில் உட்காந்து தின்னுட்டுருக்கேன். அவன் வேறு என்ன முறைச்சி பார்க்குறான்டா அப்படி சொல்லிட்டு கையை வச்சு மறைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜேகே இலையில் வந்து இந்த முட்டைலாம் அப்படிலாம் வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து உங்கள் இலையில் வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சாப்பிட்றீ அப்படி சொல்லிட்டு, எனக்கு போதும் அப்படி சொல்லி மூடி வச்சுட்டு, தங்கச்சியை பார்த்துக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு டேங்கப்பா சொல்லிட்டு போயிடான். உங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். வந்து குதிக்கிறீங்க. சேர்லேயே உட்காந்துட்டு எல்லாம் உங்களை மாதிரி பார்க்குறாங்க. டேங்க அவன் என்ன சொன்னா கேட்டுச்சான்? கேட்டுச்சுடி. அவன் அவன் வந்து அவன்ட்டு பேசிட்டான்டா. ரொம்ப நாள் கழிச்சு. எத்தனை வருஷம் 8 வருஷம் இருக்குமா? ஐயோ பேசிட்டான். எனக்கு இப்போ சாப்பிடவே வேணாம். நீ ஒன்றுமே சாப்பிடல, சாப்பிடு. ஃபேன் ஆண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படியே வந்து சுகத்தில் சாப்பாடு இறங்கல, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதெல்லாம் சாப்பாடு இறங்கல, வேண்டவே வேண்டாம். ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இது எல்லாமே எடுத்துக்கோ, எங்கள் அண்ணன் கொடுத்து மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க தங்கச்சி கல்யாணம் முடியுது. அன்றைக்கி ராத்திரி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேங் வந்து அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்க அந்த படிக்கட்டுலாம் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் கீழே டேங் மேலே உட்காந்துருக்கான், அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாம் அவங்க வேலையை பார்த்துருக்கோம். டக்குன்னு வந்து டேங் அப்பாவும் உங்கள் அப்பாவும் உள்ளே வந்துடுறாங்க. தனித்தனியாக வராங்க. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்தோன்னே டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? அப்பா அது வந்து இங்கே வா அப்படி சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. டக்குன்னு உங்கள் கையை வந்து இன்னொருத்தவங்க பிடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டேங் அப்பா. இன்னும் அதை நீ மறக்கலையா? நான் அது அப்படின்னு வந்துட்டேன்டா, என்னை மன்னிச்சிரு மச்சான் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படி மேலே கீழேயும் பார்த்துருக்கீங்க அவங்க 2 பேத்தையுமே. வயன் வா போகலாம். மச்சான் அப்படி சொல்லிட்டு அவர் கையை பிடிக்கிறாரு. நான் அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுடா, என்னை மன்னிச்சிடுறா. அந்த வேலையை கூட நீ பண்ணலடா, நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தன் தான் பண்ணான். நான் தெரியாமல் ஒன்று சொல்கிறேன்டா, அதுக்கு இன்னும் கூட என்னை மன்னிக்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம் எத்தனை தடவை உன்னை பார்க்கலான்னு ட்ரை பண்ண தெரியுமா? உன்கிட்ட பேசினேன், நீ தான் என்னை மதிக்கவே இல்லை. ப்ளீஸ்டா. இப்படிலாம் வந்து பேசினதே கிடையாது. ஏன் ஆச்சரியமாக இருக்குது நம்ம அப்பா இப்படி பேசுகிறாரா அப்படி சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஷிப்காக இது கூட பண்ண மாட்டியாடா? உன் பொண்ணு எனக்கு என் பையனுக்கு தாடா, நிச்சயமாக நல்லா பார்த்துக்கிறேன்டா. சம்மந்தியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் இது பண்ணுவோம்டா, ப்ளீஸ்டா அப்படி சொல்லி கேட்குறாரு. உங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்படியே கீழே கொஞ்சம் நிற்கிறீங்க. எனக்கு டேங்க பிடிச்சிருக்காம்மா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி டேங்க பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் அப்பாவை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்பா அது வந்து பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு அப்படி மிரட்டுறாரு. அவள் எப்படிப்பா சொல்லுவா? அவள் தான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு ஜெய்கே உள்ளே வரான். ஆமாம்ப்பா, எனக்கு தெரியும், 3 வருஷமாக லவ் பண்ணுறாங்க, நல்லா ஃபோனு அது இதுன்னு சொல்லிட்டு. அவளுக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சுலப்பா, ஸோ பண்ணி வச்சுருங்க, நம்மளாம் பிடிச்சி வைக்க வேணாம். அண்ணா அமைதியாடுறி. ஜெய்கேன்னு சொல்கிறான், இந்த மாதிரிலாம் அவங்க லவ் பண்ணியிருக்காங்க 3 வருஷமாக. இன்றைக்கி கல்யாணத்துக்கு கூட அவ்வளோ சந்தோஷமாக பார்த்தேன். டேங்க தவிர்த்து எனக்கு வந்து பெஸ்ட் பேர் யாருமே இருக்க மாட்டாங்கப்பா அப்படிலாம் சொல்லி அவங்க அப்பா வந்துட்டு அவங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஆமாப்பா அப்படின்னு மண்டையாட்டுறீங்க பயந்துட்டே. ஸோ வந்துட்டு ஒன்றும் சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே டேங்கிட்ட போகிறாரு. சட்டையை அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் அப்பா மாதிரி எதுவும் பண்ணிடாத தப்பா, என் பொண்ணை பார்த்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. ஸோ டேங்காவும் சிரிச்சுட்டே அப்படி பின்னாடி போகிறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க 2 பேரும். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே வந்து நிற்கிறீங்க. தேங்க்ஸ்ண்ணா, சாரி, நான் உன்னை நிறையா திட்டியிருக்கேன். ஆக்சுவலாக நானும் டேங்காக ஒன்றா இருந்தாலும் பிடிக்காதுன்னு நினச்சேன், ஆனால் நீ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ என் தங்கச்சிடி அப்படி சொல்லிட்டு அவங்க ஹேர்லாம் வந்து ரஃபிள் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்டே போயிடுறான் ஜேகே. போய்க்காரன், எனக்கு தெரியாதா நீ டீயாவை கட்டிக்கதான் அப்படி போய் சொல்கிறேன்னு? திடீர்னு மனசு மாறுறதா உனக்கு? போய்க்காரன் பரவாயில்லடி, ஜேகே நல்லவனாக தான் இருப்பான், நீனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற. என்னடி திட்டுற? அவன் அந்த டியா பிள்ளையா கட்டுறதுக்கு அப்படி பண்ணுறான்டா. அப்படியா? இப்போ நான் டியா முன்னாடி கூப்பிட்டு வந்திருப்பேனே. அவன் புத்தி போகுது பார். சரி, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி போகிறோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ
ஆமாம், நீ தான் இந்த டியாவை கடிக்கிறேன்னு சொன்னேன், உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை. எங்கள் அம்மாட்ட சும்மா எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்னேன்டி, அப்பயே சொல்லிட்டேன் நான் என்ன தான் லவ் பண்ணுறேம்மா, அந்த பொண்ணு சும்மா என் ஃப்ரெண்டு தானே. ஓ அப்படியா, சரி சரி. அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போயாவது அதெல்லாம் கண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லிட்டேன். ஒயன் ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி. அங்கே என்ன பண்ணுற, அடிச்சிடுவேண்டா சப்புன்னு. நீ அடித்தாலும் பரவாயில்ல, வா வா அப்படி சொல்லிட்டு ரூம் கூப்பிட்டு போகிறான். சரி ஓகேடா, இந்த ஒன் ஷாட் வந்து இதோட முடியுது. ஸோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.